ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காரணம் தனது பெற்றோர்கள் தன்னை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கைதான். அதே நம்பிக்கையை நாம் நம்மை படைத்தவன் மீது வைத்தால் நம் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நமது மகிழ்ச்சி பறிபோவதற்கு பெரும்பாலும் காரணம் நடக்கும் சூழ்நிலையை விட நம்பிக்கையில்லா மனநிலையே காரணம். தனது கோடரியை கூர்மைப்படுத்துவதற்கு நேரம் செலவிடாத மரம் வெட்டுபவன் மழுங்கிய கோடாரியை வைத்து மரம் வெட்டுவதற்கு நேரம் அதிகம் செலவிடுகிறான். தனது கோடரியை கூர்மைப்படுத்திக் கொண்டவன் எளிதில் மரத்தை வெட்டி முடிக்கிறான். நேரத்தையும் தேவையில்லாத உழைப்பையும் குறைக்கிறான். உனது அறிவை கோடரியை போன்று தீட்டி வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் வரும் சவால்களை எளிதாக கையாள முடியும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வானத்தில் தேடினால் கிடைக்காது. மாறாக அது உனக்குள்ளேயே இருக்கிறது. அமைதியாக அமர்ந்து உனக்குள் எழும் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கு. உன் மனம் அமைதி அடையும். அந்த அமைதி உன் பிரச்சனைகளை தீர்க்கும் சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்தும். மகிழ்ச்சி என்பது ஒரு பயணம்தான், அது முடிவல்ல. இது கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என்று முடிவு செய்யாமல் செய்யும் முயற்சியே சந்தோஷம்தான் என்று நினைத்து செய்தால் நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. ஒவ்வொரு மனிதனும் தனது ஆரோக்கியத்திற்கும் நோய்களுக்கும் தானேதான் காரணமாக இருக்கிறான். மனதளவில் எவன் ஒருவன் அமைதியாக இருக்கிறானோ அவன் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். தனக்கென சுய ஒழுக்கம் கொண்ட மனிதனுக்கு நோய் ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகாது. நீ கோபமாக இருக்கும் போது மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக உன்னை நீயே தண்டித்துக் கொள்கிறாய். மற்றவர்கள் தவறு செய்தால் அமைதியாக அவர் செய்த தவறை உணர்த்திவிட்டு அங்கிருந்து கடந்து செல்லும் மனிதர்களை நிம்மதியாக வாழ்கிறார்கள். உனது உடல்தான் உனக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் பொக்கிஷம். அது விலைமதிப்பற்றது. எனவே அதை சிறந்த முறையில் பயன்படுத்த பாதுகாக்க பழக வேண்டும். இந்த உடல்தான் நமக்கு கடைசி வரை நம்முடன் இருக்கப் போகிறது. அதனால் அதை பேணிக் காக்க வேண்டியது நமது கடமை. 1000 மெழுகுவர்த்தியை ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு ஏற்றிவிடலாம். அப்படி செய்வதால் அந்த ஒரு மெழுகுவர்த்தியின் வாழ்நாள் என்றும் குறைந்து விடாது. நீ மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்தால் நீ தோற்று போக மாட்டாய். மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பாய். உங்களுக்கு இந்த உலகில் சில நேரம் புகழ்ச்சி கிடைக்கும், சில நேரம் உன்னை மற்றவர்கள் தூற்றுவார்கள். ஆனால் நீங்கள் இரண்டினாலும் பாதிக்கப்படாமல் வாழ்ந்தால்தான் உங்கள் மனதில் அமைதி நிலை பெறும். மனிதன் தன்னுடைய மனதாலேயே பல சமயம் பாதிக்கப்படுகிறான். எதிர்மறை சிந்தனைகளே அவனை கவலைப்பட வைக்கிறது. நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். ஒரு மனிதன் முதலில் தான் ஒரு நல்ல வழியில் தன்னை செலுத்த தெரிந்திருக்க வேண்டும். பிறகுதான் அதை மற்றவர்களுக்கு கூற வேண்டும். உன் அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயத்தை தான் மற்றவர்களை பின்பற்ற சொல்ல வேண்டும். ஒரு குவளை நீரை பல சொட்டு நீர்கள் மூலம் சேர்த்து விடலாம். அதேபோல் ஒரு மனிதன் அடையும் மாபெரும் வெற்றிக்கு அவன் தினம்தோறும் தன் முயற்சியின் மூலம் அடையும் சின்ன சின்ன வெற்றிகளே காரணம். உண்மையை நோக்கிய உங்கள் பாதையில் 2 தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று பாதியில் நிறுத்திவிடுதல், இன்னொன்று தொடங்காமலே இருத்தல். ஒரு விஷயத்தில் நாம் செய்யும் முயற்சியை நாம் இலக்கை அடையும் வரை நிறுத்தாமல் இருப்பதே நமக்கு வெற்றியை தரும். நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நல்லதை சிந்தித்தால் நல்லவனாகவும், கெட்டதை சிந்தித்தால் கெட்டவனாகவும் நாம் மாறுகிறோம். நாம் இன்று இருக்கும் இந்த நிலை நமது எண்ணங்களாலே நிகழ்ந்தது. மனிதன் தீய வார்த்தைகளை பேசும் போதும், தீய செயல்களை செய்யும் போதும், தீயதை பார்க்கும் போதும் அவனை துன்பம் பின்தொடர்கிறது. நீ உன் கோபத்திற்காக தண்டிக்கப்படுவதில்லை, மாறாக உன் கோபத்தினாலேயே தண்டிக்கப்படுகிறாய். எனவே கோபத்தை விடுத்து அன்பை வெளிப்படுத்த தொடங்குங்கள். அது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும். ஒரு பூவினுடைய அழகையும் ரகசியத்தையும் நாம் முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்க முடிந்தால் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாறும். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நாம் ரசித்து ருசித்து வாழ வேண்டும். நீ உன் உடல் வலிமையை பேணிக் காக்காவிட்டால் நீ உன் மனதை வலிமையாக வைத்துக் கொள்ள முடியாது. உடல் நலமே மனநலம். எனவே உங்கள் உடல் நலம் காப்பதற்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.